அப்படி இல்லை. வைகை ஆத்துல ரிஷிகள் குளித்த இடம். அப்போ ஒரு நாரை பறவை அந்த வைகை ஆத்துல குளிக்குது. ரிஷிகள் பேசுறத நாரை பறவை கேட்டுருது. நேரா ரிஷிகள் சொக்கநாதரை கும்புறதுக்கு வராங்க. சொக்கநாதர் கும்புற வரும்போது நாரையும் பின்னாடியே வந்து நேரா அந்த பொத்தாமரை குளத்துல வந்து விழுந்துருது. அதுலயே இருக்கு சதா சர்வ காலமும் சொக்கநாதருடைய நினப்பு தான் அந்த நாரைக்கு. சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. எப்போ இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பதிகின்றதோ அப்பொழுதே அவனுக்கு முருகனை தவிர சிவனை தவிர வேற யாரையும் நினைக்க தோணாது. அப்ப அந்த நாரப்பறவைக்கு சாப்பிட தோண மாட்டேது. பசியால விரதம் இருந்து சொக்கநாதன் நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஆலாசிய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம், ஆலாசிய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. மீனாட்சி சொக்கநாதா 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 அப்படின்னு. சிவபெருமான் வந்தார். நாரைக்கு முக்தி கொடுத்தார். ஒரு சாதாரண நாரை பறவைக்கு முக்தி கொடுத்த அற்புத தலம் மதுரை. அற்புத தலம் மதுரை. அந்த நாரை பறவை சிவபெருமான் கேட்டது, ஐயா என்னை மாதிரி நிறைய பறவை இந்த குளத்துக்கு வரும். ஆனா அந்த மீனெல்லாம் ஓடுறத பார்த்தா அதுக்கு ஆசை வந்துடும். மீனை சாப்பிட்டுட்டு திருப்பி அது பழையபடி போயிடும். எனக்கு முக்தி கொடுத்த இந்த அற்புதமான குளத்துல எந்த நாரையும் வந்து மீனுக்கு ஆசைப்பட்டு விழுந்துடக்கூடாது. சொக்கநாதனுக்கு ஆசைப்பட்டு வரணும். அதனால இந்த குளத்துல இனிமேல் மீன் வளரக்கூடாதுன்னு கேட்க அங்க மீனே வளர்றது கிடையாது.